தெரியும். அது மாதிரி ஈபிகோ சபுரான்னு சொன்னேன். அவங்க வக்கீலுக்கு படித்தனால சபுரான் ஈபிகோன்னு சொல்லலை. அதாவது இன்னல்களை பின்தள்ளி கோலோச்சுபவள் என்று பொருள். எதிரணியாக இருந்தாலும் மகுடம் சூட்டுவது அந்த கால பெண்களில் பண்புங்க. நடுவர் அவர்களே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரோட்டில் நடந்து போகும்போது சில பேர் கேட்பாங்க என்னை பார்த்து, என்னம்மா ஏட்டையா பேத்தியான்னு கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க பாலநாயா பேத்தியான்னு. அப்புறம் வாத்தியார் மகளா தங்கம் மகளான்னு கேட்பாங்க. எங்கள் கணவரோட ஊருக்கு போகும்போது கேட்பாங்க ரவி மனைவியான்னு. அந்த காலத்தில் தலைமுறைகள் இப்படி தாங்க தொடர்ந்துக்கிது. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பெற்றவங்க தவிர வேறு மற்றவங்க யாரையுமே தெரியல. இந்த கால தலைமுறை இப்படி தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இந்த காலத்து பெண்கள் இல்லை, பாராட்டுறதுக்காக தட்டல, டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால தட்டினேன். சீக்கிரம் இல்லை, முடிச்சிடணும். நிறைவான வாழ்க்கையை வாழ்வது அந்த கால பெண்கள் தான். நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு 2-3 கேள்வி மட்டும் நான் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா மட்டும். அதெல்லாம் முடியாது, பதில் சொல்றது என்னுடைய உரிமை, கேள்வி கேட்பது உங்கள் உரிமை. சரி மேடம். உறவு முறைகளுடன் உல்லாசமாக வாழ்ந்தது அந்த கால பெண்கள். விருந்தோம்பலை விரும்பி செய்தது அந்த கால பெண்கள். பெற்றோர்களை பேணி காத்தது, அதாவது கணவரோட பெற்றோர்களையும் பேணி காத்தது அந்த காலத்து பெண்கள். உடையில் ஒழுக்கம் காட்டியது அந்த காலத்து பெண்கள். பேறு காலத்தை பெருமை கொள்ள செய்தது அந்த காலத்து பெண்கள். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். சரி. இக்காலமானாலும் எக்காலமானாலும் அக்கால பெண்களே நிறைவான வாழ்க்கை வாழ வாய்ப்பு பெற்றவர்கள் என்று தீர்ப்பு கூறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவி ரவி அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்குகின்ற பொழுது, அதாவது எப்போவுமே நிகழ்ச்சி எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஆரம்ப பேச்சாளர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி. நிறைய நேரத்தில் நாங்கள் சால்மன் பாப்பையா டீமில் பேசும்போதெல்லாம் ஐயா சொல்லுவார், பர்வீன் இன்னைக்கு நீ தான் களபலி அப்படிம்பாரு. அப்படியே அரவான் அப்படின்னு பேர் எங்களுக்கெல்லாம். களத்தில் பலி ஆகிறது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். முடிஞ்சது கதை. ஆனால் அது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து ஒரு டேக் ஆஃப் அப்படி இருக்கணும். ரொம்ப அழகாக வந்து தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப அவங்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப டெப்த்தாக பேசியிருக்காங்க. எனக்கு என்எஸ்கே என்னுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. ரொம்ப அழகாக அவங்க கேள்வி கேட்டாங்க. என்எஸ்கே இப்படி சொல்லுவார், பட்டனை தட்டி விட்டா 2 தட்டில் இட்லியும் காப்பியும் நம்ம பக்கத்தில் வந்துடணும், கட்டிலுக்கு மேலே ஃபேனை காற்ற சுற்றணும், காலங்காட்டும் கருவியும் வேணும் 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 அப்படிம்பார் அவர். மதுரம்மா அதை சொல்லுவாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே என்எஸ்கே சொல்லுவார், அவள் காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ காரில் போவா, ஊரை சுற்றுவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா அப்படின்ட்டு சிரிப்பார். அந்த காலத்து பெண்களை உயர்வாக பேசியிருக்கிறார்கள். இந்த காலத்து பெண்கள் மீது நிறைய கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இக்கால பெண்கள் என்கின்ற தலைப்பில் அன்பு சகோதரி சஃபூரா ஹமீத். அதாவது இவங்களெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டீங்க. காலையில் யாருமே மிஸ் பண்ணியிருந்துருக்க கூடாது. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம், மகாகவி பாரதி. காலையில் இந்த அம்மா செஞ்ச சமையல் இருக்குதே, ஓடி போயிட்டோம் நாங்கள்லாம். அவ்வளோ பிரமாதமாக சமைச்சாங்க. வாழ்த்துக்கள், 2லும் வல்லவராக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அணியை காப்பாற்றுங்கள் இன்றைய பெண்கள். எனக்கு பிடிச்ச 2 விஷயம், ஒன்று தமிழ், இன்னொன்று நல்ல சாப்பாடு. மைக் நல்லா இருக்கு உங்கள் வாய்க்கிட்ட. நல்லா கோவமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் புக்கு படிப்பேன். ஹஸ்பண்டை சண்டை போட்டாலும் நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுவேன். இன்றைக்கி எனக்கு கிடைச்ச 2 விஷயம், ஒன்று தமிழ், அதுவும் என் பக்கத்தில், 2வது சாப்பாடு. 2ம் தொடர தூரத்தில் இருந்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த 2 பேரையும் பக்கத்தில் பார்க்குறக்கூட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய கேடிஎஸ் நிர்வாகத்தினருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இவங்க தேவி ரவி பேசினாங்க, நான் அந்த காலத்து பொண்ணுங்க, அவங்களோட ஆடை அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு. எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. ஏன்னா தேவி ரவியும் புடவை தான் கட்டியிருக்காங்க, நாங்களும் புடவை தான் கட்டியிருக்கோம். அந்த காலத்து பொண்ணாக இருந்தால் தேவி ரவி என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த காலத்து காஸ்டியூமில் வந்திருந்துருக்கலாம், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்புறம் தேவி ரவியை பற்றி சொல்லணும். அப்படின்னா என்னது அந்த காலத்து காஸ்டியூம்னா என்னது? அந்த புடவையவே வேறு மாதிரி கட்டுவாங்கல்ல நடுவர் அவர்களே, ஒரு மாதிரி 9 கஜம். 9 கஜம். என்னது? மாறாப்பெல்லாம் ரைட் சைடில் போட்டு பின்னாடி கொசுவெல்லாம் வச்சு அந்த மாதிரி. அதுதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். தேவி ரவியை பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து ஒரு சமூக சேவகி, பட்டிமன்ற பேச்சாளர், கவிதாயினி, ஒரு அமைப்போட தலைவர், தமிழுக்கு தொண்டு செய்பவர், இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் தேவி ரவியோட பாட்டி என்ன பண்ணாங்க, தேவி ரவியோட அம்மா என்ன பண்ணாங்க, அதுதான் இங்கே நிறைவான வாழ்க்கைனா என்ன நடுவர் அவர்களே.
அடுத்து நம்ம சகோதரி மகா, இவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர். இவங்க பாட்டி கின்னஸ் ரெக்கார்டு எதாவது பண்ணியிருக்காங்களா? இவங்க ஒரு நல்ல ஒரு டான்ஸர். உங்கள் பாட்டி எதாவது டான்ஸ் ஆடிருக்காங்களா? அம்மா, உங்கள் அம்மா டான்ஸ் ஆடி நீங்கள் எப்பயாச்சும் இந்த பார்த்துருக்கீங்களா? தனி மனித தாக்குதலை நீதிமன்றம் நிராகரிக்கிறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நடுவர் அவர்களே, என்னோட பாட்டிக்கு எழுத படிக்க தெரியாது. எங்கள் அம்மா 8ஆம் கிளாஸ். எங்கள் அம்மா கேட்டால் ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க, உன்னெல்லாம் ரொம்ப படிக்க வைக்கணும்டா. ஏன்னா நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு மேலே, 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஆனால் என்னை வந்து எங்கள் வீட்டில் படிக்க வைக்கல. எனக்கு நிறையா இது பண்ணி படிப்போட அந்த ஒரு இதுவே எனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நான் பட்டப்படிப்பு படித்தேன். இப்போ என் பொண்ணு சொல்கிறா, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் பறக்கணுங்கிறா. ஸோ அந்த கால பெண்களுக்கும் இந்த கால பெண்களுக்கும் இருக்கிற அந்த ஜென்ரேஷன் கேப்பை நீங்கள் இதில் நல்லா தெரிஞ்சுக்கலாம். எங்கு கல்வியும் அறிவும் வளர்கிறதோ அங்கே தான் மக்கள் வளர்கிறார்கள். நிறைவான வாழ்க்கைனா என்ன நடுவர் அவர்களே? என்னை பொறுத்தளவுக்கு நிறைவான வாழ்க்கைனா என்ன தெரியுமா? குணம் இருக்கணும், கல்வி இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், விவேகம் இருக்கணும், வேகம் இருக்கணும், சமாளிக்கிற திறன் இருக்கணும். இது எல்லாம் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அது அதாவது ஒரு ஃபுல் மீல்ஸ். இப்போ தாமு சார் ஒரு வாழை இலை போட்டு ஒரு சாப்பாடு வைக்கிறாருன்னு வைங்களேன். அதில் என்ன இருக்கும்? காய் இருக்கும், கூட்டு இருக்கும், பொரியல் இருக்கும், ரசம் இருக்கும், அவியல் இருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசியில் ஜாங்கிரி இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி இருந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வந்து ஒரு ஃபுல் மீல்ஸு. இந்த பழைய காலத்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் தயிர் சாதம். வேணால் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஊறுகாய் வேணால் கூட இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. நம்ம என்ன, அந்த காலத்து பெண்களோட கனவுகள் வந்து சிதைக்கப்பட்டது. அந்த காலத்து பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டார்கள், அடக்கப்பட்டார்கள். சில இடங்களில் என்ன பண்ணுவாங்களாம், ஆண்களை கொன்றால் பாவம் இல்லை, ஆண்களை கொன்றால் பாவம், பெண்களை கொன்றால் பாவம் இல்லைன்னு சட்டமே இயக்கியிருக்காங்க. அந்த கால பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தீவிரமாக வாழ்கிறத நிறுத்திக்கிட்டு ஒரு கணவரோட நிலையில் அந்த அடையாளத்தை மட்டும்தான் கொண்டு வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி கிடையாது. என் ஹஸ்பண்டெல்லாம் எப்படி சொல்லணும்னா, இயல்பிலே ரொம்ப வாஞ்சியான கணவர். ஷார்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் ஈனாவான கணவர்னு கூட சொல்லலாம். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிடக்கூடாது. இயல்பிலேயே வாஞ்சியான ஒரு கணவர் அவர். சாதாரணமாக பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம், பட்டம் படித்தவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம். இதில் சட்டம் படித்த என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் இயற்கையிலே வாஞ்சியானவராக இருந்திருக்கணும் இல்லையா? நான் அந்த காலத்தில் வந்து கணவரை வந்து நெருக்கமாக போய் பேசுகிறதே ரொம்ப பயந்து தான் போய் பேசுவாங்க. அன்பே நாதா அப்படிங்கிறதுக்குள்ள அவர் 1/2 கிலோமீட்டர் போயிடுவார். இந்த காலத்தில் நாங்கள் அப்படி இல்லை. ஹாய் டார்லிங் டூட் அப்படி கேட்கும் போதே அப்படி ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதெல்லாம் அனுபவிக்கணும் நடுவர் அவர்களே. எங்கள் வீட்டில் எப்படின்னா, என்ன தப்பு பண்ணாலும் அவர் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்குறவன் புருஷன். எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டும் தாலிக்கட்டும் ஒன்று. ரெண்டுலையும் வளர்த்தவன் தப்பிச்சிட்றான், கட்டினவன் மாட்டிக்கிறான். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களும் ஒரு மாதிரி முழுமையாக தான் இருந்திருக்கிறாங்க, இயல்புப்படி அப்படியே தான் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம தான் அந்த கால பெண்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு. பாரதி சொன்ன மாதிரி காயங்கள் கொண்டு கனவு கண்டு வழிகள் பெற்று வெற்றி காண விரும்புகிறோம். நாங்கள் வந்து வீட்டில் கணவர் மாமியார் நாத்தனார் எல்லாத்தையும் எப்படி தெரியுமா ஹேண்டில் பண்ணுவோம்? அம்மா வீட்டு சொந்தம் வந்து 50 நாள் கூட அசராமல் வச்சுக்குவோங்க. அவர் வீட்டு சொந்தக்காரங்க வந்தால் 1/2 நாளில் எப்படி துரத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எங்களோட சாதனை இல்லையா? இதெல்லாம் எங்களோட சாமர்த்தியம் இல்லையா? காலையில் குக்கிங் காம்படிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவர் அவர்களே. அது நான் முதல் நாளே வந்து ஐயாவை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நீ என்னம்மா பண்ண போகிறேன்னாரு. நான் கோதுமை ரவையில் பிரியாணி பண்ண போகிறேன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், கோதுமை ரவையில் உப்புமா பண்ண போறியா அப்படின்னாரு. கடைசியில் எனக்கு கிஃப்ட் கொடுக்கலையே அதை தான் சொல்லி கொடுத்தாரு. கோதுமை ரவை உப்புமா சூப்பர் அப்படின்னாரு. ஆனால் கோதுமை ரவை உப்புமாவுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் படைச்ச ஒரு செஃப்கிட்ட இருந்து ஒரு கிஃப்டை நான் வின் பண்ணணுன்னா எங்களுக்கு எவ்வளோ சாமர்த்தியம் இருந்திருக்கணும். அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐயா வந்து கின்னஸ் ரெக்கார்டு படித்தார், எல்லாம் சரிதான். ஆனால் உஷா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ சாமர்த்தியசாலி. அவங்க அன்னைக்கு அந்த கிச்சனை விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இவர் இன்றைக்கி கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருப்பாரா? அதாவது சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அதாவது அனுபவிக்கணும். நாங்கள்லாம் அனுபவிக்க பிறந்தவங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, மீறினா ஒருத்தர்கிட்ட ஒரு 4 புடவை இருக்கும், இல்லைன்னா ஒரு 5 புடவை இருக்கும். இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 4 புடவை இருக்கும், இல்லைன்னா 5 புடவை இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் எப்படி தெரியுமா, குறைஞ்சபட்சம் ஒருத்தங்க கிட்ட ஒரு 100 புடவை இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி நான் இந்த புடவையை போட்டு இதில் கேடிஎஸில் பேசிட்டேன், நாளைக்கு இது ஃபேஸ்புக்கில் வந்துடும். ஒரு 25 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த புடவையை நான் திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு வேறு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுவே ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ரூம் போட்டு அதுக்கு அடுத்து அந்த புடவையை கட்ட மாட்டேன். அப்படி யாராவது கமெண்ட்ஸ் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ரூம் போட்டு அழுவேன். அன்றைக்கி சமைப்பேன், ஆனால் ரசத்தில் புளி போட மாட்டேன். ஏன்னா நான் ரசத்தில் புளி போட்டு ரசம் வச்சாலே எங்கள் வீட்டுக்காருக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். இதில் நான் வந்து எப்படி ரசத்தில் புளி போட்டு ரசம் வைப்பேன்?
இந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கை வந்து அனுபவிக்கணும் நடுவர் அவர்களே. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. சில சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த கால பெண்கள் எப்படின்னா பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு சின்ன துளைக்குள்ளே பூந்து கூட வெளியில் வந்துருவாங்க. ஆனால் சிறு துளைக்குள் தந்த பெரிய உடலை நுழைக்கும் போது அவங்க ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியது இருக்கும். அந்த நுழைக்குள்ளே அந்த பட்டுப்பூச்சி நுழையும் போது அது உடம்புல இருக்க திரவங்கள் எல்லாம் அதோட ரெக்கைகளில் பறையுமா. ரெக்கைகள் வந்து வலிமை பெறும், அதன் இறகுகள் உறுதியடையும். இதுபோல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நிறைவை தேடி பரப்போம், இன்னும் பரப்போம். உயர உயர ஊர்க்குருவியை கூட பருந்தாக்கும். அந்த கால பெண்கள் விழுதுகள் தாங்கும் வேராக இருந்திருக்கலாம். இந்த கால பெண்கள் வேர்கள் தாங்கும் விழுதுகள். மரத்துக்கும் மண்ணுக்கும் தொடர்புடையவர்கள். பாரதி கண்ட புதுமை பெண்கள். வீழ்வேன் என்று நினைக்கக்கூட மறுக்க மனம் கொண்டவர்கள். எண்ணம், செயல், திண்ணம் பெற்று எதையும் தாங்கும் இதயம் பெற்றவர்கள். எங்களுக்கும் காதல் உண்டு, விட்டு கொடுத்து வாழும் வரம் பெற்றவர்கள். நாங்கள் விதையாக முளைத்து பூமியை வேடிக்கை பார்க்க வரவில்லை. மலையை பிளக்கும் வலிமை பெற்றவர்கள். அச்சமற்று இருந்து பயப்படுவதோல் நடிக்க வேண்டிய அவசியமில்லை எங்களுக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா தன்னம்பிக்கையோட ஒரு கலக்கமே இல்லாமல் நின்று அப்படி பேசுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெண்களை எனக்கு பிடிக்கும். சபூரா, உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. ரொம்ப அழகாக பேசுனாங்க. எனக்கு சபூராவுடைய பேச்சு பார்க்கும்பொழுது அவங்க நல்லா கேட்டாங்க, உங்கள் பாட்டிக்கு வந்து ஏதாவது தெரியுமா, உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்ட அந்த விதம் வந்து நியாயமான ஒரு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி. லாயர் இல்லையா அவங்க, ரொம்ப லாஜிக்காக ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டாங்க. எனக்கு வந்து இன்றைய பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அது சொல்லிட்டு நான் அவங்களை அழைக்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதை எனக்கு ஞாபகத்திற்கு வரும். கவிக்கோ இப்படி சொல்லுவார், ஒரு செடி பேசுதான். அதான் இந்த சமூகத்திற்கு சபூரா சொன்ன பதில். செடி பேசுது, தோட்டக்காரங்கிட்ட பேசுது. அந்த செடி தோட்டக்காரங்கிட்ட பேசுது. ஏன் பேசுதுன்னா, அந்த செடி வந்து வளருது, தோட்டக்காரன் வேலி போடுறான். வேலிக்கு வெளியில் அது வளருது. வளரும்பொழுது வேலிக்கு வெளியில் வர அந்த செடியை வந்து வெட்டுறான். தன்னுடைய கிளைகளை வெட்டிக்கிட்டு இருக்கிற தோட்டக்காரன், வேலி அமைச்சிருக்கிற அந்த தோட்டக்காரனை பார்த்து செடி கேட்குதான், வேலிக்கு வெளியே நீட்டும் என் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, மண்ணிற்கு அடியில் பரவும் என் வேர்களை என்ன செய்வாய்? மண்ணுக்கடியில என் வேர்கள் பரவி கொண்டிருக்கின்றன, நீ என்னுடைய கிளைகளைத்தான் வெட்ட முடியும் என்கின்ற அளவிலே நாங்கள் தன்னம்பிக்கை கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதனை ரொம்ப அழகாக பேசினாங்க. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சபூரா பேசினதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். என் பாட்டி அணிந்த கொசுவம் வைத்த சேலை அழகு, அது அழகு இல்லை என்று பேசிய அந்த ஒற்றை சொல்லை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டு அடுத்ததாக பேசுவதற்காக நான் அன்போடு அழைக்கிறேன் அக்காலத்து பெண்களே என்று சொல்லுவதற்கு மகாலட்சுமி. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் தமதாக்கி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களே, பாரதி கண்ட புதுமை பெண்ணே, வணக்கம். நிறைவான வாழ்க்கை வாழும் வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த காலத்து பெண்களே, அந்த தலைப்பின் கீழே நான் இப்போ பேச போகிறேன். நிறைவான வாழ்வுங்கிறது எதன் அடிப்படையின் கீழே வருதுன்னா, இல்வாழ்க்கை, சமூக வாழ்க்கை. சமூக வாழ்க்கைன்றது அவள் சுற்றி இருக்கவங்க முன்னாடி, அவள் சொந்தக்காரங்க முன்னாடி அவளோட வாழ்க்கை. அது தவிர அவள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டமான விஷயம். இதில் இல்வாழ்க்கை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே பார்த்தோன்னா, இப்போல்லாம் தனி கொடுத்தணுன்றது ரொம்பவே அதிகமாக போயிடுச்சுங்க. கல்யாணம் ஆன கையோட இப்போல்லாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்க மிகப்பெரிய தோஷம் ஒன்று அவங்கள விட்டு நீங்கி போகுது. அது என்ன தோஷம் கேட்டிங்கன்னா, அது சந்தோஷம். அப்புறம் எங்கன்னு இருக்கும் நிறைவு வாழ்க்கையில்? வைஃபோட கனெக்ஷனில் இருக்காங்களோ என்னவோ, இப்போல்லாம் வைஃபையோட அதிக நேரம் கனெக்ஷனில் இருக்காங்க. வயர்லெஸ் கனெக்ஷன் மாதிரி இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கனெக்ஷன் வந்து இருக்குது, ஆனால் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து பெண்களை அழகாக முழு நிலவோடு ஒப்பிட்டாங்க. ஆனால் இப்போ முழுசாக கூட முகத்தை பார்க்காம முழு நேரமும் முகநூல்லையே மூழ்கி போயிருக்காங்க இந்த காலத்தில். நல்லா யோசித்து பார்த்தோன்னா, இப்போல்லாம் டைவர்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இந்த காலத்தில் 2 பேரும் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசினா சொதப்பி சண்டையில் தான் கொண்டு போய் முடியுது. அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அது டைவர்ஸில் கொண்டு வந்து நிற்குது. ஆனால் அந்த காலத்தில் பெருசாக சண்டைன்னு ஒன்று இருக்காது. அப்படியே சண்டை வந்தாலும் அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கும் ஆளுங்க இருந்தாங்க. கணவன் தன்னிடம் பேசினா சந்தோஷம், பேசலைன்னா அதை விட சந்தோஷம்னு அந்த காலத்தில் பெண்கள் இயல்பாகவே அலட்டிக்காமல் இருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு அவங்க புலம்புறதை கேட்குறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. ஒரு அவுட்லெட் இருந்தது அந்த காலத்து பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாமல்
அந்த காலத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு தேடல் இருந்தது, ஒரு அழகான தேடல். தனியாக பார்த்துக்க மாட்டோமா, தனியாக பேச மாட்டோமான்ற அழகான தேடல் இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு காதல் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் தேடினாலும் காதல் இல்லைங்க, வெறும் மோதல் மட்டுமே மிஞ்சி இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகள் வளர்ப்பு. அந்த காலத்தில் வந்து பிள்ளைகள் வளர்ப்புன்றது ரொம்ப இயல்பான விஷயம் ஆயிடுச்சு இருந்தது. ஆக்சுவலாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தலை வர்றது வந்து ஒரு அத்தையாக இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது ஒரு சித்தியாக இருக்கும், அந்த குழந்தைய வெளியே கூட்டின்னு போகிறது ஒரு மாமாவாக இருக்கும், அந்த குழந்தைக்கு கதை சொல்லி வந்து தூங்க வைக்கிறது வந்து ஒரு பாட்டியாக இருந்திருப்பாங்க. அதனால் வந்து ஒரு தாய்க்கு தன் தாய்மை உணர்ச்சியை மட்டுமே காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. தான் குழந்தை சந்தோஷமாக இருந்தால் போதும், நல்லா படித்தா போதுன்ற சிறிய எதிர்பார்ப்போட அந்த காலத்து தாய்மார்கள் வந்து ரொம்ப நிறைவாக இருந்தாங்க. ஆனால் 10-15 பசங்களெல்லாம் வச்சுட்டு அந்த காலத்தில் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருந்தாங்க. ஒரே ஒரு குழந்தைய வச்சுட்டு அவ இந்த காலத்தில் படுற அவஸ்தை இருக்கே. அதுலேயும் முக்கியமாக பார்த்தானா 10th +2 படிக்கிற பசங்களோட அம்மாக்கள் நிலைமை வந்து இந்த சீரியலில் மாமியார் கொடுமையை அனுபவிக்கிற மருமக நிலைமையோட ரொம்பவே மோசமாக இருக்குங்க. அடுத்து வந்து ஆரோக்கியம். அந்த காலத்துலலாம் ஜிம்முக்கெல்லாம் போகாமலே உடம்ப ட்ரிம்மாக ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உடற்பயிற்சி எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற வீட்டு வேலையிலே கிடச்சிது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க, ஓடி ஆடி வேலை பண்ணாங்க, அதனால சுகப்பிரசவம் எளிதாக அமைஞ்சுது. ஆனால் இந்த காலத்து கர்ப்பிணி பெண்களை பாருங்களேன், ஏதோ ஒரு அபாயகரமான நோய் வந்து தன்னை தாக்கிட்ட மாதிரி எப்போவுமே சோர்ந்து போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு வீட்டு வேலை எதுவுமே செய்யாமல் சுகப்பிரசவமா அன்றது ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிடுச்சு இந்த காலத்தில். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு அந்த காலத்தில் பாரதி அழகாக சொன்னார். ஆனால் இந்த காலத்தில் ஓய்வெடுக்கிறதே பொழப்பா வச்சுட்டு பாப்பாக்கள்லாம் பீப்பாக்கள் சைஸில் ஆயிட்டாங்க. இப்படி ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் வீட்டு வேலைக்கு தனியாக, சமையல் வேலைக்கு தனித்தனியாக ஆளை வச்சுட்டு எந்த வேலையும் செய்யாமல் 3 வேலையும் ஜிம்மு ஏரோபிக்ஸ்னு மாற்றி போய் உடல் எடையை கூட குறைக்க முடியாமல் மன எடை, அதாவது மன வலுவை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இந்த காலத்து பெண்கள். அடுத்து வந்து உறவுகள். இந்த காலத்து உறவுகள் எப்படி இருக்குன்னா, தாமரை மரம் நீர்த்துளி மாதிரி பட்டும் படாமலேயே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக பேசாதது தான் அதற்கு காரணம். பல வருஷ கணக்காக கூட பல மாத கணக்காக கூட பார்க்காமலையும் பேசாமலையும் இருக்க முடியுது இந்த காலத்தில். எல்லா ரிலேஷனும் ஒரு ஹாய் பாய் ரிலேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாலூட்டி வளர்த்த தாய் கூட கால் பண்ணிட்டு வந்தால் வச்சுக்கோங்களேன், தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்தில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு பிடிச்சிப்பாங்க, சண்டை சச்சரவு இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் வந்து விட்டு கொடுக்காம வாழ்ந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பெண்கள் வந்து உறவுகள் பிரியாமல் கட்டி பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த காலத்து பெண்களுக்கு இருந்தது. மாமியார் மருமக சண்டை ஒரு புறம் இருக்கும், நாத்தனார் மதனி சண்டை ஒரு புறம் இருக்கும். ஆனால் அந்த சண்டையில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. ஒன் டே மேட்ச்சில் என்னங்க இருக்குது பெரிய த்ரில்லு? ஒன் டே மாமியார் மருமக சண்டையை வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியும் எது த்ரில்லுன்னு. கோபமோ சந்தோஷமோங்க மனசில் வச்சுக்காம அந்த காலத்தில் கொட்டி தீத்தாங்க. அதனால வந்து இப்போ வந்து ஏதோ சொல்கிறாங்களே மன அழுத்தம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாமல் மன நிறைவோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். குடும்பங்கிறது ஒரு பார்க்கடல் மாதிரி, அதில் நஞ்சும் இருக்கும் அமிர்தமும் இருக்கும். நாம் எதை தேர்வு செய்கிறோன்றது பொறுத்து தான் நம் வாழ்க்கையோட நிறைவு அமையும்னு நிறைவாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். மகாலட்சுமி ராம் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்காங்க. அந்த நிறைவு நோக்கிய அந்த பயணம் வந்து எப்படி இருந்தது, அவங்க அங்கே குழந்தை வளர்ப்பெல்லாம் சொல்லும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆனால் ஒரு உள்குத்து ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்து பெண்களுக்கு வந்து புருஷன் பேசினா சந்தோஷம், பேசலைன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து விடமாட்டேங்கிறோம்ல. அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, பெட்ரூமில் இருக்கிறாரு வீட்டுக்காரரு, கிச்சனில் இருக்குது அந்த அம்மா, இவர் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அந்த ஃபோனில் எவனோ ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். அதாவது பரவாயில்லைங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் பேசி கொண்டிருக்கிறார். இது பத்தாதா குடும்பத்தை குலைக்கிறதுக்கு? அது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக அவங்க படுற பாடு வந்து பியூட்டிஃபுல்லாக அவங்க சொல்லும்பொழுது அது கூடவே பின்னாலேயே போகணும் போல இருந்தது. முதல்ல வந்து ஒன்றும் இல்லைங்க, 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அடிச்சுக்கிட்டாலும் அடுத்த கண் பார்க்குற வரைக்கும் தான் சண்டை.
இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, அம்மா எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டைம்மா. ஏய் கல்யாணம் ஆகி 10 நாள் தானேடி ஆச்சு, அப்படி தான் இருக்கும். இல்லைம்மா ரொம்ப சண்டை ஆயிடுச்சுமா. சரி அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது சரி, இப்போ அந்த டெட் பாடியை என்ன பண்ணுறதுன்னு சொல்லு அப்படின்னாலாம் அவன். அதாவது சண்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப விகாரமாக போய்கிட்டு இருக்கு. விவாகரத்து என்கின்ற ஒரு சொல்லே வந்து ஒரு காலத்தில் இல்லைங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக அது வந்து போய்கிட்டே இருக்கு. நேற்று வந்து நாங்கள் பாலிமர் தொலைக்காட்சிக்காக ஒரு நிகழ்ச்சியை அமைச்சோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சித்திரை திருநாளுக்காக அப்போ சுந்தரராஜன் என்கின்ற ஒருவர் வந்து சொன்னாருங்க. அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அவங்க வீட்டில் பாட்டி வந்து சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவாங்களாம், ஒரு காலை ஒரு கழிச்சு வச்சு சாப்பிடுவாங்களாம். அப்போ அவருக்கு 10 வயசாம். அவர் வந்து கேட்டாராம், பாட்டி ஏன் இப்படி ஒரு கழிச்சு வச்சு சாப்பிட்ற, சப்பலாங்கால் போட்டு சாப்பிடேன், நல்லா தான் சாப்பிடேன்னா, அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தாங்க 75 வருட தாம்பத்தியத்தினுடைய ரகசியம். அது அந்த அம்மா சொல்லிச்சு, உங்கள் தாத்தா எப்போ வேணாலும் கூப்பிடுவாருடா. இதுதான் அந்த காலத்து பெண்களிடம் இருந்தது. அது இன்றைக்கு இருக்கிறதா? ஹே டியூட் அப்படின்னு கூப்பிடுற அந்த பெண்ணிடத்தில் அந்த சின்சியாரிட்டி இருக்கிறதா என்றுதான் மகா அவர்கள் கேட்டார்கள். நான் கேட்கவில்லை, அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லுவதற்காக அன்பு சகோதரி வள்ளி சக்தி அவர்கள். 2 பேரும் பவர்ஃபுல்லான பேர். எல்லா புகழும் இறைவனுக்கு. இருதயம் துடிப்பது 2 மடங்கு உன் காதுல கேட்கணுமா? இங்க வந்து நின்று பாரு. வைரமுத்துவாய் இருந்திருந்தால் இப்படி ஒரு கவிதையாவது கிடைத்திருக்கும் என்று உங்களுக்கு. 24 மணி நேரம் மைக் இல்லாமல் பேச சொன்னா கூட எங்களால் பேச முடியும். மைக்கு முன்னால் 5 நிமிடம் அரை நாளாய் மிரட்டுகிறது. வார்த்தைகள் வாய்க்குள்ளே சிக்கிக்கொள்ளலாம், குரல் நடுங்கலாம், சொல்ல வந்த விஷயத்தையே நான் இங்கு மறந்து போகலாம். எது நடந்தாலும் எய்தவன் இருக்க அம்பை நொந்து பிரயோஜனம் இல்லை. என்னை இங்கே ஏற்றி விட்டது ஒரு எனிமிதான். அவரோட நம்பரை நான் அப்புறமா உங்களுக்கு தந்துடுறேன். முத்தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு எனது அடுத்த வணக்கம். நிறைவான வாழ்க்கையை வாழ்வது இந்த கால பெண்களே என்ற தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் இந்த கால இளம் சிட்டு முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு எனது தேவையா எனக்கு ராஜா சார். நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தது அந்த கால பெண்களே என எதிர்த்து வாதாடி கொண்டிருக்கும் எனது எதிர்க்கட்சி அணியினருக்கும் அன்பு வணக்கங்கள். மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமாக வந்திருப்பாங்க நினச்சேன். அப்படி வந்திருந்தா ஒரு நடமாடும் உதாரணமாக இருந்திருக்கும். அதுவும் பத்தலைன்னா எங்களோட அணியின் சார்பாக என்னுடைய சொந்த செலவில் ஒரு நல்ல அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கூட வாங்கி தரவிருக்கிறோம் என்பதையும் இந்த சபைக்கு முன்னால் நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். உட்கார்ந்து அரைத்து கொண்டிருந்தால் 36 வயதினிலே கூன் விழுந்த கிழவியாக தான் ஆயிருக்க முடியுமே தவிர 36 வயதினிலே ஜோதிகா மாதிரி இப்படி சாதிக்க புறப்பட்டிருக்க முடியாது. கூன் விழுந்த கிழவியை இன்று எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? இந்த ஆரோக்கியத்தை எமக்கு தந்தது இந்த காலம் அல்லவா? எங்கள் வீடுகளில் இன்று இருக்கும் மிக்சி கிரைண்டருக்கும் நம்ம தலைவர் எடுத்த படத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு ஒன்று உண்டு. இருக்கு, ஆனா இல்லை. நாங்கள்லாம் இப்போ மிக்சியில கூட மாவரைக்கிறது இல்லைங்க, எல்லாமே ரெடிமேட் தான். சுலபமாக வேலையை முடித்து அடுத்த விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு கேட்டான். பெண் அடுப்படியை விட்டு இன்று அடுத்த அடிக்கு வந்து விட்டாள். ஆம், நாங்கள் அவனிலும் சமைக்கிறோம், ஆகாய விமானமும் ஓட்டுகிறோம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு நிலவை பார்த்து சோறூட்டி கொண்டிருந்தாள் அன்று அன்னை. நிலா வராது, நீதான் நிலவுக்கு போக வேண்டும் என்று தயார்படுத்துகிறாள் இன்று என்னை. வானை எழப்போம், கடல் மீனை எழப்போம், சந்திர மண்டலவியல் கண்டறிவோம் என எமது பெண்கள் இன்று சந்திர மண்டலம் வரை சென்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதனைகள் எல்லாம் தந்துவிட முடியாத நிறைவை வேறு எந்த வேதனைகள் தந்துவிட முடியும்? கடலில் இருந்து கிணற்றிற்கு வந்து சேர்ந்த தவளையிடம் கிணற்று தவளை கேட்டதாம், உங்கள் கடல் என்ன அவ்வளவு பெரியதா எங்கள் கிணற்றை விட என்று. அந்த காலத்தில் பெண்கள் கிணற்று தவளைகள் கூட இல்லை, வெறும் கிண்ணத்து தவளைகள். 9 வயதில் திருமணம், 10 குழந்தைகள். விபரம் தெரிகின்ற வயதில் கணவனை இழந்தால் உடன்கட்டை ஏற்றப்பட்டாள் அல்லது மொட்டையடித்து மூலையிலே முடக்கப்பட்டாள். அவள் வாழ்ந்தாளா என்பதே எனக்குள்ளே மிகப்பெரிய கேள்விக்குறி. சமையல் கட்டில் தன்னோட குழந்தைகளை பெற்று வளர்க்கிற இயந்திரமாக மட்டுமே சமையலறையில் தன் வாழ்நாளை கழித்து வந்தாள். கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த அந்த அப்பாவி பெண்ணுக்கு தன்னோட குழந்தைகளை வளர்க்கிற சுதந்திரமும் ஆற்றலும் கூட இருந்ததில்லைங்க. அந்த பெண்ணுக்கு, அந்த அம்மாக்கு அன்னைக்கு வீட்டோட தலையெழுத்தை கூட மாற்றி எழுத முடியாது. ஆனால் இன்னைக்கு அம்மா நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி எழுதுறாங்க. நல்ல குழந்தைகளை நாட்டுக்கு கொடுத்து இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவதில் இந்த கால அம்மாக்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அதைத்தான் சொல்ல வந்தேன். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. பெண்ணை பொருளோடு ஒப்பிட்டான் என்று.
ஆனால் இன்று காலையில் எழுந்து நாங்கள் வெறும் பல்லை மட்டும் தேய்த்து கொண்டிருக்காமல் ஆண்ட்ராய்டு செல்லையும் தேய்த்து அடுத்த யுகத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒத்துக்கொள்கிறேன், அதிக அளவு அழுத்தத்தால் ஸ்ட்ரெஸ், பிபி, சுகர் போன்ற வியாதிகள் வரத்தான் செய்கின்றன. இவையெல்லாம் அந்த காலத்திலும் இருந்தது பெயரிடப்படாமல். பேய் பிடித்து விட்டது என்று சொல்லி பெண்ணை கோவில் மண்டபத்திற்கும் ஆணை திருமண மண்டபத்திற்கும் அனுப்பினான். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, பெண்களுக்கு மட்டும்தாங்க பேய் பிடிச்சது. காத்து கருப்பு வந்து பட்டுன்னு தலையில் அடிச்சது பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டான்னு சொல்லுவாங்க. சுகர் வந்து இறந்த பெண்களை தான் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், ஏன் எல்லா பேய்களும் பெண்களாக இருக்கின்றன என்றால், வாழுகின்ற பொழுது யாருக்கெல்லாம் ஆசை நிறைவேற்றப்படவில்லையோ அவர்களெல்லாம் பேய்களாகத்தான் அலைவார்கள் என்று. ஆசைகள் நமக்கு நிறைவேற்றப்படவில்லை, அதனால் நாம் பேயாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இவங்களுக்கு வாழற காலத்திலே எல்லாம் கிடைச்சிருது. சுகர் வந்து இறந்த பெண்களை தான் பார்த்திருப்பீர்கள் நடுவர் அவர்களே. அன்று இன்று சுகர் வந்தா கூட ஜிம்முக்கு போய் சூப்பர் ஃபிகர் ஆகியிருக்கிறாள் எம் காலத்து பெண். எனக்கு என்ன நடக்கிறது, எனக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பக்குவமும் ஆற்றலும் இந்த காலத்து பெண்களுக்கு இருக்கிறது. அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற படிப்பறிவும் அவளுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். பேதையாக இருக்கும்போதே எமது பெண் இன்று மேதையாக கலக்குகிறாள். இதைவிட வாழ்க்கையில் வேறு என்ன நிறைவு இருக்க முடியும் நடுவரவர்களே? சைகை மொழி பேசி வந்த மனிதன் சமூகமானது ஒரு மாற்றம் தானே. மாற்றங்களோடு வாழ பழகி கொண்டவள் தானே பெண். அந்த மாற்றங்கள் அவளுக்கு சாதகத்தை தான் தந்து கொண்டிருக்கிறதே தவிர பாதகத்தை அல்ல. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரை என பெண் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் காதல் கவிஞன் பாரதி கண்ட கனவு பெண்கள் அல்லவா நாங்கள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்திலே யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டு நாங்கள் வாசல் படிய தாண்டி பல வருஷங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் சாதிக்க புறப்பட்டு சில காலங்கள் ஆகிவிட்டது. இறுதியாக உங்களிடம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கடல் கடந்து வந்து தனது சிறைகளை தாண்டி இன்று உரைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறாள் என்றால் நிறைவான வாழ்க்கைக்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் தேவை இருக்க முடியும்? ஆகவே நடுவர் அவர்களே, அகநிறைவு புறநிறைவு இரண்டிலுமே நிறைவான வாழ்க்கையை வாழ்வது இந்த கால பெண்களே என்ற தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் பிராவோ, சபாஷ் சபாஷ். வள்ளி சக்தி அவர்கள் ரொம்ப தேர்ந்த ஒரு வழக்காடி போல் நின்று வழக்காடி இருக்கிறார்கள். எனக்கு தமிழ்ச்சங்கத்தின் மீது ரௌத்ரம் வருகிறது, சினம் வராது. ஏனென்றால் சினம் என்பது சுயநலத்தால் வரும் இழிவுணர்வு, ரௌத்ரம் என்பது பொதுநலத்தால் வரும் விழிப்புணர்வு. எனக்கு ரௌத்ரம் வருகிறது. நீங்கள் ஆடலையும் பாடலையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு பேச்சரங்கத்திற்கான நேரத்தை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் எனக்கு இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. வள்ளி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். எனக்கு நிரம்ப பிடித்தது அவருடைய பேச்சு. ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலையில் பெண் என்பவள் எப்படி இரண்டாம் நிலையில் வைத்துக்கொண்டே இருந்தார்கள், அதை எப்படி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு பெண் வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை அவர்கள் தன்னுடைய பேச்சிலே முன்னெடுத்தார்கள். எனக்கு மீண்டும் அந்த கவிக்கோ தான் ஞாபகத்திற்கு வருகிறான். கவிக்கோ சொன்னான், உங்களை எல்லோரையும் பார்த்து சொன்னான், ஒரு ஆணாக ஒரு விஷயத்தை பதிவு செய்தான். ஏ பெண்ணே, நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். சக்தியே, காலை தூக்கி ஆடி ஜெயித்த வெட்கங்கெட்ட வரலாறு எங்களுடையது. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள். இலக்கணத்தை உனக்கு கற்பித்தோம், நாங்கள் வலு அமைதிகளாக நின்றோம். நான் உன்னை மணந்தால் அது கல்யாணம், நீ என்னை மணந்தால் அது வியாபாரம் என்கின்ற நிலையில் எங்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு, காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை. பெண்ணே, பெண்மை என்கின்ற தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்து. ஆம், நாங்கள் குற்றவாளிகள் தான், ஒப்புக்கொள்கிறோம் என்று எழுதினான் அந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அந்த கவிதை ஞாபகத்திற்கு வந்தது. தீர்ப்பு நெருங்குகின்ற நேரம், அதே நேரத்தில் உலகத்திலேயே மிக உன்னதமான நிலையில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை காட்டுவதற்காக குவைத் தமிழ்ச்சங்கம் 10 ஆண்டு காலம் மிக வெற்றிகரமாக ஒரு தமிழ்ச்சங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. 10ஆவது ஆண்டான இந்த நிறைவு விழாவில் வெற்றிகரமான ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை
கைமாற்றுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பர்வீன் சுல்தானாவின் தீர்ப்பு. காத்திருங்கள். வாருங்கள் நண்பர்களை மேடைக்கு. இந்த நெக்ஸ்ட் கமிட்டியோட எலெக்ஷன் இப்போ மேடம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இவங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் 11 மணி வரைக்கும் பேசினாலும் உட்காந்து கேட்பீங்களா யாரா? ஓகேவா? ஸோ இந்த எலெக்ஷனை முடிக்கிறோம். இவங்களா பேசி முடிச்சு எப்போ நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் போகிறோம். ஓகேவா? இந்த வள்ளி பேசுனது எத்தனை லைக் பண்ணீங்க? ஓகே. எதுக்கு நான் அதை கேட்டேன்னா 3 நாளைக்கு முன்னால் வள்ளி சக்தி மகாராம் சார் எங்களை விட்டுருங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார், அவங்களுக்கு முன்னால் நான் பேச முடியாது சார், பர்வீன் சுல்தானுக்கு முன்னால், அதை விட எனக்கு முன்னால் 2 பேர் சீனியர் இருக்காங்க, என்னால் பேச முடியாது, விட்டுருங்க, என்னை விளக்கிருக்கேன்னு